ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு கற்றல் களஞ்சியம் சேனல். 6ஆம் வகுப்பு தமிழ் பாடத்தில் முதல் இடைப்பருவத் தேர்வு 2025ஆம் ஆண்டுக்கான மிகவும் முக்கியமான வினாக்களை தான் இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போதான் எல்லா முக்கியமான வினாக்களையும் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் எக்ஸாமில் வரக்கூடிய எல்லா கொஸ்டின்ஸையும் அட்டன் பண்ணி நல்லமாக ஸ்கோர் பண்ண முடியும். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போதான் நான் அடுத்தடுத்து அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும். சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். முதல் இடைப்பருவ தேர்வுக்கான பாடப்பகுதிகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்பத்தமிழ், வளர்த்தமிழ், ஒளி பிறந்தது, தமிழ் எழுத்துக்களின் வகையும் தொகையும், ஏதிலி குருவிகள், சிறகின் ஓசை, கிழவனும் கடலும், முதலெழுத்தும் சார்பெழுத்தும், திருக்குறள். இயல் 1 இன்பத்தமிழ். இந்த செய்யுள்ள என்னென்ன முக்கியமான வினாக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பக்கம் 4 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா குருவினா கொடுத்துருக்காங்க. குருவினால் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின், பாரதிதாசன் தமிழுக்கு சூட்டியுள்ள பெயர்கள் யாவை? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சிறுவினா. சிறுவினாவில் பார்த்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின், சமூக வளர்ச்சிக்கும் நீருக்கும் உள்ள தொடர்பு யாது? இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். ஸோ இதையும் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. இயல் 1 வளர்த்தமிழ். இந்த உரைநடையில் என்னென்ன முக்கியமான வினாக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பக்கம் 10 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா குருவினா கொடுத்துருக்காங்க. குருவினாவில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின், தமிழ் ஏன் மூத்த மொழி என்று அழைக்கப்படுகிறது? செகண்ட் கொஸ்டின், நீங்கள் அறிந்த தமிழ் காப்பியங்களின் பெயர்களை எழுதுக. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இதை நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சிறுவினாவோட செகண்ட் கொஸ்டின், தமிழ் இனிய மொழி என்பதற்கான காரணம் தருக. தேர்ட் கொஸ்டின், தமிழ் மொழியின் சிறப்பை குறித்து 5 வரிகள் எழுதுக. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இதை நீங்கள் அவசியம் படிச்சிங்க. இயல் 1 ஒளி பிறந்தது. இந்த துணைப்பாடத்தில் என்னென்ன முக்கியமான வினாக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பக்கம் 13 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா மதிப்பீடு கொடுத்துருக்காங்க. தமக்கு பெருமகிழ்வை அளித்ததாக அப்துல் கலாம் குறிப்பிடும் நிகழ்வு யாது? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ அதை நீங்கள் அவசியம் படிச்சிங்க. இயல் 1 தமிழ் எழுத்துக்களின் வகையும் தொகையும். இந்த இலக்கணத்தில் என்னென்ன முக்கியமான வினாக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பக்கம் 16 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா குருவினா கொடுத்துருக்காங்க. குருவினாவில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின், தமிழ் இலக்கணம் எத்தனை வகைப்படும்? அவையாவே. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தேர்ட் கொஸ்டின், தமிழ் எழுத்துக்களுக்குரிய மாத்திரை அளவுகளை குறிப்பிடுக. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ அதை நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பக்கம் 17 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா கடிதம் எழுத கொடுத்துருக்காங்க. விடுப்பு விண்ணப்பம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், நிச்சயமாக எக்ஸாம் வந்துடும். ஸோ அதை நீங்கள் அவசியம் படிச்சிங்க. இயல் 2 ஏதிலி குருவிகள். இந்த செய்யுள்ள என்னென்ன முக்கியமான வினாக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பக்கம் 21 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா குருவினா கொடுத்துருக்காங்க. குருவினால் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின், முன்பெல்லாம் மழைக்காலம் எவ்வாறு இருக்கும்? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சிறுவினாவில் குருவிகள் ஏதிலிகளாக ஆனதற்கு காரணம் என்ன? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இதையும் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. இயல் 2 சிறகின் ஓசை. இந்த உரைநடையில் என்னென்ன முக்கியமான வினாக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பக்கம் 26 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா குருவினா கொடுத்துருக்காங்க. குருவினாவில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின், பறவைகள் எக்காரணங்களுக்காக இடம்பெயர்கின்றன? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சிறுவினாவில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின், சிட்டுக்குருவியின் வாழ்க்கை பற்றி சிறுகுறிப்பு எழுதுக. செகண்ட் கொஸ்டின், வலசை பறவைகளின் பயணம் பற்றி நீங்கள் அறிந்தவை யாவை? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ அதை நீங்கள் அவசியம் படிச்சிங்க. இயல் 2 கிழவனும் கடலும். இந்த துணைப்பாடத்தில் என்னென்ன முக்கியமான வினாக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பக்கம் 32 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா மதிப்பீடு கொடுத்துருக்காங்க. கிழவனும் கடலும் என்னும் படக்கதையை உங்கள் சொந்த நடையில் கதையாக எழுதுக. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின், நிச்சயமாக எக்ஸாம் வந்துடுங்க. ஸோ இந்த கொஸ்டினை நீங்கள் அவசியம் படிச்சிங்க. இயல் 2 முதல் எழுத்தும் சார்பெழுத்தும். இந்த இலக்கணத்தில் என்னென்ன முக்கியமான வினாக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பக்கம் 34 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா மதிப்பீடு கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின், முதல் எழுத்துக்கள் என்பவை யாவை? அவை ஏன் அவ்வாறு அழைக்கப்படுகின்றன? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், நிச்சயமாக எக்ஸாம் வந்துடும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின், சார்பு எழுத்துக்கள் எத்தனை? அவை யாவை? இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். இந்த 2 கொஸ்டின்லேருந்து நிச்சயம் கொஸ்டின் எக்ஸாம் வந்துடுங்க. ஸோ இந்த 2 கொஸ்டின் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பக்கம் 36 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா கட்டுரை எழுத கொடுத்துருக்காங்க. இயற்கையை காப்போம். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், நிச்சயமாக எக்ஸாம் வந்துடுங்க. ஸோ இதை நீங்கள் அவசியம் படிச்சிங்க. இயல் 2
திருக்குறள். திருக்குறள்ல என்னென்ன முக்கியமான வினாக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பக்கம் 40 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா குருவினா கொடுத்துருக்காங்க. குருவினாவில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் உயிருள்ள உடல் எது, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தேர்ட் கொஸ்டின் அன்பிலார் அன்புடைய செயல்கள் யாவை, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ அதை நீங்கள் அவசியம் படிச்சிங்க. முதல் இடைப்பருவ தேர்வை பொறுத்த வரைக்கும் இந்த வீடியோவில் நான் கொடுத்துருக்கிற இந்த கொஸ்டின்ஸை மட்டும் நீங்கள் படித்தா போதும். எக்ஸாமில் வரக்கூடிய எல்லா கொஸ்டின்ஸையும் அட்டன் பண்ணி நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். 1 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் இம்பார்ட்டன்ட் 1 மார்க்ஸ் அப்படின்னு படிக்காதீங்க. எல்லா 1 மார்க்ஸையும் படிங்க. அப்போது தான் 1 மார்க் செக்ஷனில் உங்களால் ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். இந்த வீடியோ நிச்சயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். வேறு ஏதாவது டாபிக்ஸில் உங்களுக்கு வீடியோஸ் தேவைப்பட்டாலும் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. Thank you. Thanks for watching my channel. See you in the next video.